வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RRL அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேங்கிங் அவேர்னஸ், செபி இன்ட்ரடக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செபி இன்ட்ரடக்ஷன் என்ன, எதுக்காக செபி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, செபி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, என்னென்ன பவர்ஸ் ஆஃப் செபிஸ் அண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் செபி அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் SBI கிளர்க்கு மெயின்ஸ்க்கு பேங்கிங் அவேர்னஸ் கண்டிப்பாக ஒரு பார்ட் ஆஃப் சிலபஸ். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செபியோட டாபிக்ஸை நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செபியோட ஃபுல் மீனிங் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. Securities and Exchange Board of India. SEBI was established by Government of India through an executive resolution in the year 1988. ஸோ எப்போ செபி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயர் 1988 அண்ட் டேட் 12th April 1988. SEBI was subsequently upgraded as a fully autonomous body in 1992 with the passing of the Securities and Exchanging Board India Act, SEBI Act on 30th January 1992. அதாவது 30th January 1992 Security and Exchange Board of India Act படி SEBI Act அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 30 January 1992 அப்போ தான் காந்திஜி இறந்த நாள். ஓகேங்களா? ஸோ இந்த இயர் 1995 SEBI was given additional statutory power by the Government of India through an amendment to the Securities and Exchange Board of India Act 1992. ஹெட்குவார்ட்டர்ஸ், செபியோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் செபி இஸ் லொக்கேட்டட் இன் தி பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பந்த்ரா கர்லா காம்ப்ளெக்ஸ் இன் மும்பை. எங்கே இருக்குன்னா ஹெட்குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. மும்பையில் எங்கே அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பந்த்ரா கர்லா காம்ப்ளெக்ஸ். சேர்மேன் ஆஃப் செபி உபேந்திரா குமார் சின்ஹா, UK சின்ஹா. ஹோல் டைம் மெம்பர் செபி பிரசாந்த் சரண். The first chairman of SEBI was Dr. S.A. Dev, first chairman. ஓகேங்களா? SEBI deals with the issuers of security, the investment and the market intermediaries. என்னென்னலாம் SEBI டீல் பண்ணுறது அப்படின்னா the issuers of securities, security problems and the investors and the market intermediaries. Basic objectives of SEBI: to promote the interest of investors in securities, to promote the development of security markets, to regulate the security market for matters connected therewith or incidental thereto. எதுக்கு செபி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, the primary objective of SEBI is to protect the interest of people in the stock market. யாருக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அவங்களாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கைட் பண்ணுறாங்க. இந்த அதோட பாசிட்டிவ் திங்ஸும் இருக்குது, நெகட்டிவ் திங்ஸும் இருக்குது. அது கைட் பண்ணுறத செபி பண்ணுறாங்க. அண்ட் ப்ரொவைட் ஹெல்த்தி என்விரான்மெண்டல் ஃபார் தெம். நெகட்டிவாக இருக்கிறது சொன்னாங்கன்னா, நெகட்டிவ்ஸும் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஒரு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பற்றி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நம்மளோட இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சேஃபாக நம்மளுக்கு இருக்கும் நம்மளோட அமௌண்ட் அப்படின்றது இவங்க சொல்கிறது தான் இவங்களோட ஒர்க்கு. This was the reason why SEBI was formed. And one more thing, provide a healthy environment. நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அந்த ஹெல்த்தி என்விரான்மெண்ட், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க. This was the reason why SEBI was formed. Among the main objectives, preventing malpractice is one of them. What are the powers of SEBI? என்னென்ன பவர்ஸ் தான் SEBI கிட்ட இருக்குது அப்படின்னா, to regulate and approve by laws of stock exchange. To regulate and approve by laws of stock exchange, inspect the books of accounts of recognized stock exchanges and call for periodical returns, inspect the book of financial intermediaries, compel certain companies to get listed on one or more stock exchanges, to handle the registration of brokers என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோக்கர்ஸ் இப்போது ஆள் சேர்த்து விட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க நெகட்டிவாக கூட பாசிட்டிவாக சொல்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட உண்மை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இருக்குது. வைல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இவங்க நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மெயின் திங் அதுதான் செபி இது.
அண்ட் ஹவு கேன் ஐ இன்வெஸ்ட் இன் செபி? நம்ம எப்படி வந்து செபி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்வெஸ்டர் கேன் லாக் ஆன் டு வெப்சைட் ஆஃப் செபி www.sebi.government.in and go to mutual fund section for information of SEBI regulations and guidelines, data on mutual funds, draft of a document filed by mutual fund, addresses of mutual fund, etc. ஸோ நம்ம எப்படி வந்து செபி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்டர் கேன் லாக் வெப்சைட் ஆஃப் செபி வந்து www.sebi.government.in, go to mutual fund section for information of SEBI regulations and guidelines. என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து அதில் கிளியராக நம்ம பார்த்துக்கணும். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளைண்டாலாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணக்கூடாது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். டேட்டா ஆன் மியூச்சுவல் ஃபண்ட், டிராஃப்ட் ஆஃப் அ டாக்குமெண்ட் ஃபைல்டு பை மியூச்சுவல் ஃபண்ட், அட்ரஸஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், எக்ஸெட்ரா. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து www.sebi.government.in வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட்டு பேங்கிங் அவேர்னஸ், செபினோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் எதுக்கெலாம் செபி எப்படி யூஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுக்காக செபி ஃபார்ம் பண்ணாங்க, என்னென்ன பவர்ஸ் இருக்குது, எஸ்டாப்ளிஷ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.